ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் நம்ம சூர்யா நடித்த கருப்பு படம் தான் கொண்டு வந்திருக்கேன். சரி, படத்தோட ஒன்லைனர் பார்த்துடலாம். கோர்ட். நம்மளாம் எத்தனை பேர் கோர்ட்டுக்கு போயிருப்போம்? அங்கே எல்லாருக்கும் நீதி கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான். இப்படி தான் இந்த படத்துலையும் உடம்பு சரியில்லாத ஒரு பொண்ணை வச்சிருக்கிற அப்பா கோர்ட்டுக்கு நீதி கேட்டு போகிறாரு. அவருக்கு அந்த நீதி கிடைச்சதா, அப்படி அந்த விஷயத்தில் அவர் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்ட்டாக சொன்ன படம் தான் கருப்பு. சரி, வாங்க படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே வயசான ஒருத்தர் கேரளாவில் வந்து அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு தமிழ்நாட்டுக்கு வராருங்க. காரணம், அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அதனால ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக அங்கேருந்து இவங்க வராங்க. அப்படி ட்ரெயினில் இவங்க வரும்போது இவங்க இறங்க வேண்டிய ஸ்டாப்புக்கு முன்னாடியே ட்ரெயின் நின்றுதுங்க. ட்ரெயின் கிளம்ப 45 நிமிஷத்துக்கு மேலே ஆகணும் அவங்க சொன்னனால வேற வழி இல்லாமல் ட்ரெயின்லேருந்து இறங்கி பக்கத்தில் இருக்க ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோவை எடுத்துகிட்டு இவங்க போகலான்னு முடிவெடுக்கிறாங்க. இவங்க ஆட்டோ ஸ்டாண்டில் போய் ஆட்டோ எடுக்கிற அதே சமயம் அங்கே வர 2 திருட்டு பசங்க இவங்க போட்டிருந்த நகை பணத்தை மட்டும் பிடுங்கினது இல்லாமல் இவங்க ட்ரீட்மெண்ட் செலவுக்காக வச்சிருந்த அந்த நகையும் திருடிட்டு போயிடுறாங்க. இதனால வேற வழி இல்லாமல் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் கேஸ் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இவங்க தொலைச்சது கிட்டத்தட்ட 60 பவுன் அப்படிங்கிறனால வேற வழி இல்லாமல் அவங்களும் கேஸ் எடுத்துக்கிறாங்க. ஊரில் இருக்க எல்லா திருட்டு பசங்களையும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியாக கடைசியில் அந்த 2 பேரை பிடிச்சிடுறாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. காணாமல் போனது 60 பவுன் நகை, ஆனால் போலீஸ் கணக்கு காட்டுறதோ வெறும் 45 பவுன் தான். அவ்வளோதான் இருக்குது, இஷ்டம்னா வாங்கிட்டு போ, இல்லைனா கிளம்பு அப்படின்ன மாதிரி இந்த பெரியவரை மிரட்டுறாங்க போலீஸ்காரங்க. தங்க வைக்கிற வேலைக்கு பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுத்து வந்த நகை எப்படி அவ்வளோ சீக்கிரம் அந்த பெரியவர் விட்டுருவார்? இந்த பெரியவர்ன்றிருக்க நிலைமையை பார்த்து அந்த ஸ்டேஷன்லேயே வேலை செய்கிற ஒரு கான்ஸ்டபிள் நம்ம ஆர்ஜே பாலாஜியோட நம்பரை கொடுத்து, இவரை போய் பாருங்க, இவர் ஒரு வக்கீல் தான், இவர் உங்களுக்கு இந்த நகையை ஈஸியாக வாங்கி கொடுத்துவார் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறாருங்க. இந்த பக்கம் நம்ம ஆர்ஜே பாலாஜியை காட்டுறாங்க. அக்மார்க் அட்வொகேட் மெட்டீரியலுங்க. ஒரு வக்கீல் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆர்ஜே பாலாஜி தான் உதாரணம் இந்த படத்தில். இப்போ கூட ஒரு கேஸில் ஆஜராகிறாருங்க. ஆப்போசிட்டில் ஆஜராகிறது நம்ம திரிஷா மேம். அவங்க ஒரு நல்ல வக்கீல் இந்த படத்தில். அதாவது என்ன கேஸ்னால், ஒரு வயசானவங்க அவங்க இடத்த லீஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் லீஸ் முடிஞ்சு போயும் அந்த இடத்த காலி பண்ணாமல் மஞ்சூர் அலிகானும் அவனோட தம்பிங்க ஒரு 3 பேரும் சேர்ந்து இந்த வயசானவங்க எங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸில் ஒரு கேஸ் கொடுத்துட்றாங்க. அதாவது புட்டப் கேஸ். இந்த கேஸ்க்கு ஆதரவாக தான் நம்ம ஆர்ஜே பாலாஜி ஆஜராகிறாருங்க. நம்ம திரிஷா மேமும் இந்த கேஸுக்கு எதிராக செமையாக வாதாடுறாங்க. ஆனால் நம்ம ஆர்ஜே பாலாஜியோ ஜட்ஜுக்கே காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி கேஸை ஜெயிச்சிடறாருங்க. அப்படியே இந்த பக்கம் சீனை கட் பண்ணி இந்த வயசானவரையும் அவங்க பொண்ணையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஆர்ஜே பாலாஜியை பார்க்கறதுக்காக கோர்ட்டுக்கு வர்றாங்க. அவங்க அப்படி கோர்ட்டுக்கு வரும்போதே கோர்ட்டுக்கு வெளியிலேயே ஒரு கருப்பு சாமியோட சிலை, அதுல ஏகப்பட்ட பேர் மிளகாய் அரைச்சு பூச அதை பார்த்துட்டே இவங்க கோர்ட்டுக்குள்ள போறாங்கங்க. ஆர்ஜே பாலாஜியும் சின்ன கேஸா இருந்தாலும் இந்த கேஸை அவர் எடுத்துக்கிறாருங்க. காரணம் பணம். ஒரு இயரிங்க்கு 10,000 ரூபாய் வரையும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணிட்டாருங்க. ஆனா இவங்க நினைச்ச மாதிரியே கோர்ட்டுக்கும் கேஸ் போகுது. ஆனா ஆர்ஜே பாலாஜியோ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸ்காரங்க கிட்ட காசை கொடுத்து இந்த இயரிங்க்கு நீங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. போலீஸ்காரங்க வராதனால ஜட்ஜும் வாய்தா கொடுத்துட்றாரு. ஆர்ஜே பாலாஜி நினைச்ச மாதிரியே வாய்தா வாங்கிடுறாரு. அதுக்கு ஃபீஸா 10,000 ரூபாய் அமௌண்ட்டும் வாங்கிடுறாரு. அப்படியே அவங்கள பக்கத்தில் இருக்க பிரியாணி கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஆர்ஜே பாலாஜி அவங்க ஜூனியர் அட்வொகேட்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் நல்லா பிரியாணியாக வாங்கி சாப்பிட்றாங்க. அதுக்குண்டான பில்லையும் இந்த வயசானவரை தாங்க கொடுக்க வைக்கிறாங்க. அப்படி இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் இந்த பெரியவர் ஸ்டேஷனில் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. சார், என்கிட்ட இருந்து காணாமல் போனது 60 பவுன் நகை, ஆனால் போலீஸ்காரங்களோ 45 பவுன் தான் ரெக்கவரி ஆச்சுன்னு சொல்லி என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. இதை கேட்டதும் ஆரம்பத்திலே இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாருங்க. ஆனால் ஆப்போசிட்டில் பேசின அந்த இன்ஸ்பெக்டர் அம்மாவோ நம்ம ஆர்ஜே பாலாஜி கிட்ட கொஞ்சம் ரகடா பேச உடனே ஜூனியர் அட்வொகேட்ஸ் நிறைய பேரை கூட்டிட்டு போய் ஸ்டேஷன் முன்னாடி போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இதனால வேற வழி இல்லாம அந்த இன்ஸ்பெக்டர் அம்மாவோ எடுத்து வச்ச அந்த 15 பவுன் நகையை கொடுத்துட்றாங்க. ஆனா ஆர்ஜே பாலாஜி இவங்க எல்லாத்தையும் போராட்டம் பண்ண கூட்டு வந்தாரு, அந்த செலவு அதையும் அந்த போலீஸ்காரங்க கிட்டே வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனா வெளியில வந்து அந்த திருட்டு பசங்க தான் அந்த நகையை வித்து செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை ஆட்டை போட்டுறாருங்க. இப்படியே டைமும் போகுது, வாய்தாவும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. தவிர இவங்க இந்த கேஸை முடிச்ச மாதிரியே தெரியல. ஒவ்வொரு வாய்தாக்கும் 10,000 இவர் வாங்கிட்டே இருக்காரு. அதே சமயம் இந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போகுது. இன்னைக்கு கேஸை முடிச்சிடலாம், நாளைக்கு கேஸை முடிச்சிடலாம்னு சொல்லி காசு மட்டும்தாங்க வாங்குறாரு. இந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் சேர்ந்து செலவு கணக்கு பார்க்குறாங்க. அப்போ இவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்த செலவு மட்டுமே 2 லட்சம் ரூபாங்க. அப்போ இந்த பொண்ணு, அப்பா போதும்பா, கேஸே நடத்த வேணாம், பிரியாணி செலவு மட்டுமே 2 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்காங்க, இவங்க நகை வாங்கி கொடுக்குற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த வயசானவரும் நம்ம ஆர்ஜே பாலாஜியை முழுசாக நம்புறாங்க. எப்படியாவது அவர் இன்னைக்கு கேஸை முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காருமா, அதை முடிச்ச உடனே உன் ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறாங்க. மறுநாள் இவங்க நினைச்ச மாதிரியே இவங்களோட கேஸ் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வருதுங்க. அப்பாடா, எப்படியோ ஒரு வழியா நகை நமக்கு கிடைக்க போகுதுன்னு அந்த பெரிய மனுஷன் நினைச்சிட்டு இருக்க அதே சமயம்
ஜட்ஜுக்கு முக்கியமான ஒரு வேலை வர அவர் அங்கிருந்து கிளம்புறாருங்க. இந்த கேஸை நான் இன்னொரு நாள் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கிளம்ப, இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த அந்த வயசானவரும், ஐயா நீங்க எங்க வேணா போங்க, ஆனா அந்த நகையை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, என்னால அலைச்சல் தாங்க முடியல, 4 மாசமா லோன்னு சுத்துறேன், அந்த நகையை மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜை பார்த்து கேட்க, இவர் பண்ற விஷயத்த பார்த்து கடுப்பான ஜட்ஜு நம்ம ஆர்ஜே பாலாஜி சேம்பருக்கு கூப்பிட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்கி விட்டுறாருங்க. அதே கோவத்துல வெளில வர நம்ம ஆர்ஜே பாலாஜி இந்த வயசானவரை செம்மையா திட்டி விட்டுறாருங்க. இனி யாரை வச்சு இந்த நகையை நீ வாங்குறேன்னு நான் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாருங்க. பாவம் மனுஷன் இடிஞ்சு போய் உட்கார்ந்தாடுறாருங்க. இதை பார்க்குற அந்த கோர்ட்லேயே எடுபடி வேலை செய்கிறவர் இவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாருங்க. இவர் பேர் கோஸ்ட்டு. ஐயா நானும் உங்களை மாதிரி இந்த கோர்ட்டில் கேஸ் நடத்த வந்தவன் தான். 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. எங்கள் ஊர் எம்எல்ஏ நானும் செத்து போயிட்டேன்னு சொல்லி டெத் சர்டிஃபிகேட் வாங்கி என் சொத்தெல்லாம் ஆட்டை போட்டான். அதை எடுத்து கோர்ட்டுக்கு வந்தேன். என்கிட்ட இருந்த லாஸ்ட் பணம் உட்பட எல்லாத்தையும் செலவு பண்ணி பார்த்துட்டேன். என்கிட்ட இப்போ கடைசியில் 10 பைசா கூட இல்லை. வேற வழி இல்லாமல் எங்கள் கோர்ட்டில் கிடைக்கிற ஏதோ சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு இங்கேயே செட்டில் ஆகிட்டேன். எனக்கு இப்போ வரையும் சொல்கிறேன், எனக்கு ஒரு பேர் கூட இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லி அவரோட கதையை சொல்கிறாருங்க. அப்போ அந்த பெரியவர் கோர்ட்டுக்கு வெளியில் இருக்க அந்த கருப்பன் சிலையை பார்க்குறாருங்க. ஃபர்ஸ்ட் சீனில் எல்லாரும் வரமிளகாயை அரைச்சு அந்த கருப்பை மேலே தடவுனாங்கல்ல, அதே மாதிரி இந்த பெரியவரும் அந்த வரமிளகாயை அரைச்சு அந்த கருப்பை மேலே தடவுறாருங்க. இந்த பக்கம் நம்ம ஆர்ஜே பாலாஜியை காட்டுறாங்க. அந்த மன்சூர் அலிகான் கேஸ்ல ஜெயிச்சனால அவர் ஒரு பார்ட்டி வச்சிருக்காரு. அதுக்கு போய் ஆர்ஜே பாலாஜி குடிச்சிட்டு செமையா ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. அதே சமயம் மன்சூர் அலிகானோட ஆளுகளை யாரோ போட்டு செமையா பொலன்னு பொழக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா வேற யாரு, நம்ம கருப்பன் தான். ஆமாங்க, நம்ம சூர்யா தான். வேட்டக்கார கருப்பா இந்த படத்துல நடிச்சிருக்காருங்க. இவனுங்க பண்ற அலும்ப பார்த்து வேட்டக்கார கருப்பு சாமியே இவங்களை வேட்டையாட வந்துருச்சுங்க. வேட்டக்கார கருப்பு நம்ம ஆர்ஜே பாலாஜியை கொல்ல வர அப்போதான் ஆர்ஜே பாலாஜி ஒரு விஷயத்த சொல்றாருங்க. நான் பண்ணது தப்பு தான், ஆனா நான் மட்டும்தான் தப்பு பண்ணனா இல்ல. போலீஸ்காரனுக்கு காசு கொடுத்தாதான் அவன் கோர்ட்டுக்கே வருவான். அப்ரைசலுக்கு காசு கொடுத்தாதான் அவன் ரிப்போர்ட்டே சப்மிட் பண்ணுவான். இவ்வளவு ஏன் தீர்ப்பு சொல்ற ஜட்ஜே காசு கொடுத்தாதான் தீர்ப்பை கரெக்டா எழுதுவாரு. இதுல நான் மட்டும் எப்படி கெட்டவனாவேன்? நீ சாமி தானே, நீ இந்த கேஸ் எடுத்து நடத்து, காசு கொடுக்காம ஜெயிச்சு காட்டு, அப்போ எனக்கு வந்து எந்த தண்டனை வேணா கொடு, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இதை நம்ம வேட்டக்கார கருப்பு சூர்யாவும் ஒத்துக்கிறாருங்க. காரணம் நம்ம ஆர்ஜே பாலாஜி மட்டும் கெட்டவன் இல்ல, அந்த கோர்ட்ல முக்காவாசி பேர் இப்படிதான் இருக்காங்க. இதை ஒரு சேலஞ்சா எடுத்து நம்ம சூர்யா செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. ஆர்ஜே பாலாஜியை எதிர்த்து அந்த வயசானவங்களோட கேஸை இவர் எடுத்துக்கிறாருங்க. கோர்ட்டுக்குள்ள போகும்போதுதான் ரியாலிட்டி என்னன்னு புரிய வருது. சாமியாவே இருந்தாலும் இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவர் கையில அந்த மனுவை வச்சுட்டு நிக்கிறத பாக்குற தீபாக்கா, அதாங்க கடைக்குட்டி சிங்கம் டாக்டர்லாம் நடிச்சாங்களே அந்த தீபாக்கா தான் அந்த மனுவை கொடுக்கறதுக்கு உதவி பண்றாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம சூர்யாக்கே தெரிய வருது அவங்களும் அந்த ஆர்ஜே பாலாஜியோட ஆள் தான் அப்படின்னு. இந்த வயசானவரும் அட்வொகேட்டா போட்டது நம்ம சூர்யாவை, ஆனா இவங்களும் சூர்யாவை தவிர்த்து இன்னும் ஒரு 3 லாயர் இந்த கேஸுக்காக ஆஜராகணும்னு வந்து நிக்கிறாங்க. அதுல இந்த தீபாக்காவும் ஒருத்தங்க. இதை பாக்குற ஜட்ஜோ, இந்த 4 பேத்துல யாராவது ஒருத்தங்க தான் இந்த கேஸ் எடுத்து நடத்த முடியும், அது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, அப்படி இல்ல இந்த கேஸ் எல்லாத்தையுமே டிஸ்மிஸ் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாருங்க. இங்க நம்ம சூர்யாக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத நம்ம திரிஷாவும் வெளியில இருந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் கோர்ட்டுக்கு வெளியில என்ன நடக்குதுன்னு சொல்லி காட்டுறாங்க. யாரோ ஒரு பொண்ணு எக்ஸ் மினிஸ்டர் ஒருத்தங்க மேல செக்ஸுவல் அசால்ட்மெண்ட் கேஸ் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அது சம்பந்தமா கோர்ட் ஹியரிங்க்கு இவங்க வர்றாங்க. இவங்க கொடுத்த ப்ரூஃப் எதையுமே அந்த அட்வொகேட் கோர்ட்ல சப்மிட் பண்ணவே இல்லை. இதனால அவங்களும் நான் வேற ஒரு வக்கீல வச்சு பாத்துக்கிறேன், அந்த கேஸ் கட்டெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்பதாங்க அங்க ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது ஆர்ஜே பாலாஜி அவன் தான் அந்த எக்ஸ் மினிஸ்டருக்காக ஆஜராகிறான். இந்த பொண்ணுக்கு ஆதரவா ஆஜரான வக்கீலும் ஆர்ஜே பாலாஜியோட ஆள் தான். இப்போதாங்க இந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிய வருது. ஏமா உனக்கு இப்போ இருக்கிறது 2 ஆப்ஷன், ஒன்று கேஸை வாபஸ் வாங்கு, அப்படி இல்லைன்னா இந்த கேஸை நானே நடத்துறேன், இதுதான் உன் கேஸ் கட்டு, இதை தூக்கி போடுறேன், யாராவது ஒரு வக்கீலாவது இந்த கேஸ் கட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வச்சு நீ கேஸ் நடத்து அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கட்டை தூக்கி போடுறாருங்க. ஆனா எந்த ஒரு வக்கீலுமே அதில் தொடவே இல்லை. இந்த பொண்ணு கூட்டிட்டு அந்த வக்கீலோட வண்டியிலையும் பாம்பை வச்சு அவரும் பயந்து ஓடி போயிடுறாருங்க. இதனால அந்த பொண்ணுக்கு வேற வழியே தெரியலீங்க. ஆனா இங்க என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கறத நம்ம சூர்யா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருங்க. இந்த பக்கம் கோர்ட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. சூர்யா ஆஜராக வேண்டிய கேஸுக்கு எதிராக மனு போட்ட எல்லாத்தையுமே அவரோட மந்திர சக்தியை வச்சு அந்த கேஸ் கட்ட எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுறாருங்க. இதை பாக்குற நம்ம ஆர்ஜே பாலாஜி சூர்யா கிட்ட, நம்ம என்ன டீல் போட்டோம், நேர்மையா இருந்து இந்த கேஸை நடத்தணும், எந்த ஒரு மந்திர சக்தியும் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்க சாமி அதனால மந்திர சக்தி யூஸ் பண்றீங்க, சாதாரண மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, அதனால இதுக்கு மேல நீங்க மந்திர சக்தியை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சூர்யா கிட்ட சத்தியம் வாங்கிறாருங்க. இந்த பக்கம் அந்த வயசானவரையும் அந்த பொண்ணையும் தான் காட்டுறாங்க. நம்ம சூர்யாவோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவ்வளவு நேரம் நம்ம கூட நினைச்சோம் அந்த போலீஸ்காரங்க தான் நகையை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு. கடைசியில பார்த்தா தான் தெரிய வருது, இந்த பெரிய மனுஷன் அழுகிறத பார்த்து அந்த திருடின 2 திருட்டு பசங்களுமே அந்த நகையை எடுத்து போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த நகையில இருந்து தாங்க போலீஸ்காரங்க 15 பவுன் ஆட்டையை போட்டிருக்காங்க. இப்படியே இங்க சீன் முடியுது. அப்படியே அடுத்த சீன் கோர்ட்ல காட்டுறாங்க. சூர்யா ஃபர்ஸ்ட் டைம் கோர்ட்ல வாதாட ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் நம்ம சூர்யாவுக்கும் ஜட்ஜுக்கும் முட்டிக்குது. ஜட்ஜு சூர்யா கிட்ட, உங்களுக்கும் சரி உங்க கிளைண்ட்டுக்கும் சரி டிசிப்ளின்னா என்னன்னே தெரியாதா, கோர்ட்டுக்கு போட்டு வர ட்ரெஸ்ஸாமா இது, எவ்வளவு கேவலமா போட்டு வந்திருக்க சார், துணி போடுறது என்னோட உரிமை, அது தப்பா தெரியுதுன்னா உங்களோட பார்வையில தான் சார் தப்பு இருக்கு அப்படின்ன மாதிரி இந்த பொண்ணு ஏத்து பேசிடுதுங்க.
இதனால அந்த ஜட்ஜு கோவமாயி அந்த பொண்ணை ஒரு நாள் ஃபுல்லா ஜெயில இருக்கணும்னு சொல்லி தீர்ப்பு எழுதிடுறாருங்க. அந்த பொண்ணு ஜெயில இருக்க அதே சமயம் அந்த பொண்ணுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம போய் ஒரு கட்டத்து மேல மயக்கம் போட்டு கீழே வந்துருது. ஹாஸ்பிட்டல் டாக்டரும் அந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. இதனால சூர்யாவுக்கு வேற வழி தெரியாம எப்படியாவது அந்த ஜட்ஜை பார்த்து பேசி இந்த நகையை வாங்கி கொடுத்துடலாம்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா அந்த ஜட்ஜோ சூர்யா மேலேயும் அந்த பொண்ணு மேலே இந்த கோவத்தினால இவங்களை மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. இன்கேஸ் எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம ஜட்ஜை வீட்டிலே போய் பார்க்கலாம், அது உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதனால வேற வழி இல்லாம சூர்யாவோ மறுநாள் கோர்ட்ல வாதாடி அந்த நகை எப்படியோ ஒரு வழியா வாங்கி கொடுத்துறாரு. அதே சமயம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு போன் வருது. எந்த பொண்ணுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நகையை வாங்கணும்னு அந்த பெரிய மனுஷன் நினைச்சாரோ அந்த பொண்ணே இப்ப இறந்துருச்சு. இதை கேட்டதும் அந்த பெரிய மனுஷன் கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி கையில இருந்த நகை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கோர்ட்டுக்கு வெளியே ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அங்க வர்றாருங்க ஆர்ஜே பாலாஜி. நான் கூட சாமியோட டீல் போடும்போது பயந்துகிட்டே இருந்தேன், எங்க சாமி டீல்ல ஜெயிச்சுச்சுன்னா என் உயிரை எடுத்துருமோன்னு சொல்லி. ஆனா எனக்கு இந்த சிஸ்டம் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அந்த நம்பிக்கை கடைசி வரையும் எனக்கு கைவிடவே இல்லை. இதுதான் ரியாலிட்டி. என்கிட்ட வந்திருந்தா பணத்தை மட்டும் தான் புடுங்கியிருப்பேன், ஆனா இப்போ அவளோட உயிரே போயிருச்சு, இந்த சாவு உங்களோட கணக்குல தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாருங்க. இதனால சூர்யா சாமியாவே இருந்தாலும் அவரால் எதுவுமே பண்ண முடியல. அப்போ சூர்யா அந்த வயசானவரையும் அந்த பொண்ணை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதே சமயம் அங்க அந்த எம்எல்ஏ மேல கேஸ் கொடுத்த அந்த பொண்ணு மறுபடியும் வர்றாங்க. சார் தயவு செஞ்சு அந்த கேஸ் கட்ட என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வேற ஏதாவது ஒரு வக்கீல வச்சு வாதாடிக்கிறேன். உனக்கு எத்தனை டைமா சொல்றது, இங்க பாரு இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ், இப்போ இந்த கேஸ் கட்ட நான் தூக்கி போடுறேன், ஏதாவது ஒரு வக்கீல் இந்த கேஸ் கட்ட எடுத்துட்டான் அப்படின்னா இந்த கேஸ் நான் உங்ககிட்டயே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கேஸ் கட்ட தூக்கி போடுறாங்க. போன தடவை இந்த கேஸ் கட்ட யாருமே எடுக்கல, ஆனா இந்த தடவை சூர்யா அந்த கேஸ் கட்ட எடுக்கிறாருங்க. இதை பார்த்ததும் ஆர்ஜே பாலாஜியோட ஆளுங்கெல்லாம் நம்ம சூர்யா அடிக்க வர்றாங்க. நம்ம சூர்யா கருப்பனோட ஆட்டத்தை ஆடி செமையா சண்டை போடுறாருங்க. அதுவும் வளைச்சு வளைச்சு தூக்கி தூக்கி போடுவார் பாருங்க. அந்த சீன்லாம் பார்த்தா அப்படியே சாமியை பார்த்த மாதிரியே இருக்கும். அப்படியே அங்க சண்டையெல்லாம் முடியுது. அந்த கேஸ் கட் இப்ப யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா நம்ம திரிஷா மேம் கிட்ட. இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேம்மா, நான் வாதாடி உங்களை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரிஷா மேம் கோர்ட்ல வாதாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்டா ஆர்ஜே பாலாஜி ஆஜராகிறாருங்க. கோர்ட்ல ஆஜராகி செமையா பேச ஆரம்பிக்கிறாருங்க. அதே சமயம் அவர் பொய் சொல்லலாம்னு வரும்போது மட்டும் வாய் கொனிக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீன்ல திரிஷா மேம் அந்த கேஸ்ல தோத்ததும் அந்த கருசாமி கிட்ட போய் வேண்டியிருப்பாங்க, பொய் சொல்ற வக்கீலோட வாயெல்லாம் கோணி போகணும், கிட்டத்தட்ட இந்தியாவில் 27,000 கேஸ் இருக்கு, அது எல்லாமே சீக்கிரம் தேரணும் அப்படின்னு சொல்லி கருசாமி கிட்ட வேண்டியிருப்பாங்க. அது இப்ப நடக்க ஆரம்பிக்குதுங்க. கோர்ட்ல யாருமே பொய் சொல்ல முடியல, எல்லாருமே உண்மையை பேசுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருது. ஆர்ஜே பாலாஜி ஃபேக்கா ரெடி பண்ண டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அதெல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லி அவரே உண்மையை ஒத்துக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம எம்எல்ஏ தான் அந்த பொண்ணை ரேப் பண்ண ட்ரை பண்ணாரு அப்படிங்கறத ஆர்ஜே பாலாஜி அவரோட வாயிலே உண்மையை ஒத்துக்கிறாருங்க. சொல்ல போனா ஜட்ஜே எம்எல்ஏவோட ஆள் தான், எம்எல்ஏ கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு தான் இந்த கேஸுக்கு அவர் ஆஜராயிருப்பாரு. அந்த விஷயத்தையும் ஆர்ஜே பாலாஜி சொல்லிடுறாருங்க. இதனால கடுப்பான அந்த ஜட்ஜு ஆர்ஜே பாலாஜி இனிமேல் லாயரா பிராக்டிஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாருங்க. அப்போ அங்க வராருங்க சூர்யா. இவ்வளவு நாள் நீங்க ஆட்டி வச்ச மாதிரி தானே சிஸ்டம் ஆயிடுச்சு, இது இனிமேல் என் கோர்ட்டு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்ல திரிஷா மேமோட உட்காந்து பேசிட்டு இருக்காருங்க. சரிசாமி, இதுவரை நடந்து முடிஞ்ச கேஸ் 27,000 கேஸ் இருக்கு, இதெல்லாம் விசாரிக்கவே வருஷக்கணக்காகும், இதுல புது கேஸ் வேற ஏகப்பட்டது வரும், என்ன பண்ணலாம்னு பிளான்ல இருக்கீங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் நம்ம சூர்யாவுக்கு ஒரு ஐடியா வருதுங்க. இங்கதான் லியோ படத்தோட ரெஃபரன்ஸ் இங்க வச்சிருக்காங்க. நம்ம சாண்டி மாஸ்டர் காஃபி ஷாப்ல அந்த பொண்ணு கிட்ட வம்புல பாரு, அந்த சீன் தான் இந்த படத்துல சாண்டி மாஸ்டர் ஒரு சின்ன கேமியோ வந்துட்டு போயிருக்காரு. சாண்டி மாஸ்டர் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்து பிரச்சனை பண்ணலாம் நினைக்கும் போது அவரையும் மீறி அவரோட மைண்ட் சேஞ்ச் ஆயிருது. தப்பு பண்ணணும்னு எண்ணம் வந்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா நல்ல எண்ணமா மாறிடுது. இதனால குற்றம் கம்மியாச்சு அப்படின்னா கோர்ட்டுக்கு கேஸ் போகாது அப்படிங்கிறது சூர்யாவோட எண்ணங்க. இந்த பக்கம் ஆர்ஜே பாலாஜியை காட்டுறாங்க. இவர் கோர்ட்ல ஜட்ஜே லஞ்சம் வாங்கினாருன்னு சொன்னனால அந்த ஜட்ஜ் மேல என்கொயரி கமிஷன் வச்சிருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் எம்எல்ஏவோ இவன் உண்மை சொல்லி தேவையில்லாத விஷயத்துல நம்மளை மாட்டி விட்டானே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே நம்ம ஆர்ஜே பாலாஜி மேல செம்ம கோவத்துல தான் இருக்காங்க. இதனால அந்த ஜட்ஜும் அந்த எம்எல்ஏவும் நம்ம ஆர்ஜே பாலாஜியை பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கம் கோர்ட்ல ஒரு கேஸ் கூட வர்றதில்ல, இன்னொரு பக்கம் கோர்ட்ல லஞ்சம் வாங்கிட்டு இருந்த எவனுமே இப்ப காசு வாங்குறது இல்ல. இதனால ஆர்ஜே பாலாஜியோட தொழில் ரொம்ப பாதிக்கப்படுதுங்க. கோர்ட்டுக்கு வெளியில இந்த சாமி சிலை இருக்கிறத பார்த்து இந்த சாமி சிலை இங்க இருக்கிறதான இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆளுகளை விட்டு அந்த சாமி சிலையை அடிச்சு உடைக்க சொல்றாருங்க. அப்போ அங்க வர சூர்யாவோ அங்க ஒரு சண்டையை போட்டு அந்த சிலையை எப்படியோ காப்பாத்திடுறாருங்க. சாமியை காப்பாத்த சாமியே வர வேண்டியது இருக்கு. இந்த பக்கம் அந்த ஜட்ஜும் எம்எல்ஏவும் சேர்ந்து ஆர்ஜே பாலாஜி உயிரோட இருந்தா நமக்கு ஆபத்துன்னு சொல்லி அவனை கொல்றதுக்காக மன்சூர் அலிகான் அனுப்பி வைக்கிறாங்க. மன்சூர் அலிகானும் ஆர்ஜே பாலாஜி ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணி பாக்குறாருங்க. ஆனா ஆர்ஜே பாலாஜி போன காரு ஊரோட எல்லைக்கு முன்னாடியே ஆக்சிடென்ட் ஆயிருதுங்க. இவர் கார்ல இருந்து தப்பிச்சு எல்லைக்குள்ள வந்துடுறாருங்க. இதனால மன்சூர் அலிகான் இவரை கொல்ல வந்தவர் திடீர்னு நல்லவரா மாறிடுறாருங்க. அப்போதான் நம்ம ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு விஷயம் புரிய வருது, இந்த ஊரோட எல்லைக்குள்ள யார் வந்தாலும் அவங்களுக்கு தப்பு பண்ணுங்கிற எண்ணம் வரதே இல்லைன்னு. இதனால சூர்யாவை எல்லையை தாண்டி வர வச்சு கொலை பண்ணலாம்னு சொல்லி பாக்குறாரு. அந்த ஜட்ஜையும் மன்சூர் அலிகானையும் கூட்டிட்டு போய் சூர்யாவை கொல்ல ட்ரை பண்றாருங்க. ஆனா சூர்யா அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிடுறாருங்க. இதை பார்க்குற அந்த ஜட்ஜுக்கு இப்போதான் ஆர்ஜே பாலாஜி இந்த சாமியை பற்றி சொன்ன விஷயம் எல்லாம் உண்மை அப்படிங்கிறது புரிய வருதுங்க. நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்து அந்த ஜட்ஜு ரொம்ப பயந்துட்டாருங்க.
இதுக்கு மேல இந்த சாமியோட விஷயத்துல நான் தலையிட மாட்டேன்ப்பா, நான் வேற கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக, அப்போ ஆர்ஜே பாலாஜி லாஸ்டா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்ல அந்த சீன் அப்படியே அங்க கட் பண்றாங்க. அடுத்த சீனை கோர்ட்ல காட்டுறாங்க. இந்த கோர்ட்டோட பில்டிங் கிட்டத்தட்ட 150 வருஷம் பழமையானது. இதனால அங்கங்க உடஞ்சு போயிருக்கு. கோர்ட்டோட படிக்கட்டுல கூட 10 பேருக்கு மேல போக கூடாதுன்னு எழுதி போட்டிருக்கோம். ஆனா ஆர்ஜே பாலாஜி அவங்க ஆளுங்க நிறைய பேரை அந்த படிக்கட்டுல ஏற விட்டு அந்த படிக்கட்டு கடைசியில உடஞ்சே போய் கீழே விழுந்துரும். உள்ள இருக்க ஒயரிங் எல்லாம் தீப்பிடிக்க அதே சமயம் மேல இருந்து இடிஞ்சு விழுந்து இந்த கோர்ட்டோட ஜட்ஜு தலையில பீரோ விழுந்து இறந்து போயிடுறாருங்க. இதனால ஒட்டுமொத்த லாயரும் சேர்ந்து போராட்டம் பண்ணி இந்த கோர்ட்டை இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நம்ம ஆர்ஜே பாலாஜிக்கு வேணும். ஏன்னா இந்த எல்லைக்குள்ள இருக்கிற வரையும் ஆர்ஜே பாலாஜி நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அதனால இந்த கோர்ட்டை இங்க இருந்து வேற ஒரு பக்கம் எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அவர் நினைச்சது நடக்கும். அதுக்காக தான் இவ்வளவு பிளான் பண்றாருங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்து தான் அந்த ஜட்ஜ் இறந்துட்டாருன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த ஜட்ஜு கிட்ட ஆர்ஜே பாலாஜி லாஸ்டா நீங்க போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அது என்ன ஹெல்ப்னு இப்பதான் புரிய வருது. அந்த ஜட்ஜை கட்டையால் அடிச்சு கொலை பண்ணி அந்த பில்டிங்ல கொண்டு வந்து போட்டதே நம்ம ஆர்ஜே பாலாஜி தான். காரணம் இந்த கோட்டை இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு மாத்தணும் அப்படிங்கிறது தான். ஆர்ஜே பாலாஜி நினைச்ச மாதிரியே அந்த கோர்ட்டை வேற ஒரு இடத்துக்கு மாத்திட்டாங்க. அந்த புது கோர்ட்ல ஃபர்ஸ்ட் கேஸா வருது அந்த எக்ஸ்எம்எல்ஏ அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணாரே அந்த கேஸ் தான் வருதுங்க. ஜட்ஜ்மெண்ட் அந்த ஜட்ஜ் வாசிக்கிறாருங்க. ஆர்ஜே பாலாஜி ஏற்கனவே அந்த புது ஜட்ஜுக்கும் காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருப்பாருங்க. அவங்களுக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அதே சமயம் புதுசா வந்த அந்த ஜட்ஜோ அந்த பொண்ணுக்கு ஆதரவா ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துறாருங்க. இது நம்ம ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருக்குதுங்க. காரணம் புது இடத்துக்கு கோர்ட்டு மாதிரியும் எப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்பதான் திரிஷா மேம் அங்க வந்து ஒரு உண்மையை சொல்றாங்க. இந்த தீர்ப்பு வர்றதுக்கு காரணம் சாமி மேல இருந்த பயம். எங்கடா தப்பு பண்ணா சாமி வந்து தண்டிச்சிருமோ அப்படிங்கிற பயம். இதை கேட்டதும் ஆர்ஜே பாலாஜி செமையா டென்ஷன் ஆயிடுறாருங்க. புதுசா கோர்ட் கட்டினால இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அதுக்கு ஆர்ஜே பாலாஜி போறாருங்க. ஆனா கையில கண்ணோட. அவரும் அவங்க ஆளுகளும் சேர்ந்து அங்க வந்திருக்க எல்லாத்தையும் துப்பாக்கியால சுட்டு கத்தியால வெட்டி சாவடிக்கிறாங்க. சாமி இருந்தா எங்களை தண்டிக்கும் தானே, ஆனா சாமிங்கிறது ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அங்க வராருங்க சூர்யா. அவ்வளோ கஷ்டப்பட்டு சூர்யா ரெடி பண்ண இந்த சிஸ்டம் ஆர்ஜே பாலாஜி மறுபடியும் கொலாப்ஸ் பண்ண பார்க்க மறுபடியும் கருப்பு சாமி தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு கட்டத்துல கோவத்தோட உக்கரத்துக்கே போய் ஆர்ஜே பாலாஜியோட கழுத்தை வெட்டி சாமி சாவடிக்குதுங்க. இந்த சீன்லாம் பார்க்கும்போது செம்மையா இருக்குங்க. எப்படியோ ஒரு வழியா வெளில ஒளிஞ்சிட்டான். அப்படியே இந்த பக்கம் மறுபடியும் புதுக்கோட்டை காட்டுறாங்க. ஏற்கனவே கோஸ்ட்னு ஒரு கேரக்டர் கோர்ட்ல ஏகப்பட்ட எடுபடி வேலையெல்லாம் செஞ்சு சுத்திட்டு இருப்பாரு. அவரை காட்டுறாங்க. புதுசா வந்த அந்த ஜட்ஜு இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இவருக்கு இப்பதாங்க ஐடென்டிட்டியே கொடுக்குறாங்க. இவர் பேரு சண்முகமா. இந்த கேஸை நடத்தி ஜெயிச்சதும் கூட நம்ம திரிஷா மேடம் தான். அவ்வளவுதான் படம் முடிஞ்சதுன்னு பார்த்தா கமா வச்சு கன்னியூ பண்றாங்க. புதுசா நிறைய கோர்ட்லாம் திறக்கணும், புதுசா நிறைய ஜட்ஜுகளை போட்டு இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளை சட்டமன்றத்தில் வலுவா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களை எதிர்த்து ஆப்போசிட்ல பேசுறது நம்ம சீஃப் மினிஸ்டர் எல்கேஜி லால்குடி கருப்பையா காந்தி. சட்டமன்றத்தில் இருக்க 234 எம்எல்ஏக்கள்ல 171 பேர் மேல கேஸ் இருக்கு. இருக்கிற கேஸ் எல்லாம் நடத்தி முடிச்சு விட்டுட்டோம்னா கடைசியில இங்க இருக்கிற யாருமே இங்க இருக்க மாட்டீங்க, ஜெயில தான் இருப்பீங்க, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க இவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்த எதிர்கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் வாய மூடி அமைதியா உட்கார்றாங்க. சரி தீர்மானத்தை கொண்டு வந்தோருமான்னு கேட்க 234 பேர்ல 233 பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறாங்க. யாரா அந்த ஒரு நல்லவன் அப்படின்னு சொல்லி எல்கேஜி பார்க்க நம்ம வேட்டக்கருப்பு சட்டமன்றத்திலயும் அவரோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாரு போல. பாட்டுக்கு அடி போடுறாங்க. இப்படியே காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.